வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சமையல் பண்ண போறோம் தெரியுமா? காணப்பருப்பு அவிச்சு ஆட்டோரில் அரைச்சி காணமத்தி. ஆமாம், அதை வந்து தனியாக ரசம் வச்சு சாப்பிடணும். நாங்கள் இன்னைக்கு வந்து காணப்பருப்பு அவிச்சு ஆட்டோரில் அரைச்சி காணப்பருப்பு மசியல் பண்ண போகிறோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதில்ல தெரியுமா? ஆமாம், உடம்புக்கு அந்த காலம் அதான் குழம்பு. பருப்பா ஒன்றும் கிடையாது. காணப்பருப்பு குழம்பு தான் சோளச்சோறு கூழுக்கு. அதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல. அதான் எங்களுக்கு தெம்பு கொரோனா எல்லாம் வராது. சளிக்கு ரொம்ப நல்லதில்ல தெரியுமா? இது சளிக்கு நல்லதுதான். சளிக்கு ரொம்ப நல்லது. சுகர் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது. இன்னைக்கு இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என்ன தெரியுமா? நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. காணம் வறுக்க போகிறேன். கட்டி காஞ்சிச்சு வறுத்து அவிய போட போகிறேன். என்ன தெரியுமா? வறுத்து அவிய போடுறேன். காணத்தை வறுத்து அவிய போட்டு குழம்பு வச்சா மணமாக இருக்கும். வறுத்தாதான் நல்லா இருக்கும். வறுத்தா தான் வாசமாக இருக்கும். வறுத்தாச்சு இறக்க போகிறேன். காணம் அவிய போட உலம்பி தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ வறுத்த காணத்தை போட போகிறேன். தெரியுமா? வறுத்த காணத்தை அவிய போட போகிறேன். போடுங்க. காணத்தை அவிச்சு வடிக்கணும். தெரியுமா? தண்ணியை வடிச்சிட்டு உரலில் போட்டு ஆட்டணும். அது தண்ணியாக ரசம் வைக்கணும். 100 ஈரங்காயம், கொத்தமல்லி, சீரகம், 8 மிளகாத்தை இவ்வளோத்தையும் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு இந்த வேக வச்சுக்கூடிய காணத்தில் சேர்த்து நாங்கள் ஆட்டுக்கல்ல போட்டு அரைச்சி தாளிக்கணும். வந்துருச்சா தெரியுமா? வந்துடுது. சரி, இறக்கிடலாம் முடியுமா? இறக்கலாமா? ஆமாம், இறக்கிட்டு அப்புறமா கொஞ்சம் ஆறுன அப்புறம் தண்ணி வடிச்சுக்கிடுவோம். ஆமாம். இப்போ மசியலுக்கு வந்து மசாலா வறுத்துடலாமா? வறுத்துடலாம். சட்டியை காய வச்ச போகிறேன். வறுத்தது இந்த மிளகாத்தூள், வெங்காயம், கொத்தமல்லி, ஜீரகம் இவ்வளோத்தையும் எண்ணெயில் வறுக்க போகிறேன். தெரியுமா? ஆமாம். இப்போ நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். இந்த வெங்காயம், மிளகாத்தூள், ஜீரகம் எல்லாம் வதக்குறேன். சூடானே இதெல்லாம் போட்டு வறுத்துடலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வெங்காயம் வதக்க போகிறேன். போடுங்க தெரியுமா? வெங்காயம் வதக்கிட்டு எடுக்க போகிறேன். கொத்தமல்லி, சீரகம், மிளகாத்தை, சீரகம், கொத்தமல்லி காண குழம்புக்கு அதுக்கு வறுத்து வைக்கணும். அதான் வறுக்கேன். இறக்க போகிறேன். காண தண்ணி காண அவிச்சு இருக்கேன். பெரியமா இந்த காணத்தை இப்போ ஆற வச்சுட்டு நம்ம ஆட்டுக்கல்ல உரல போட்டு அரைக்க போகிறோம் தானே? ஆமாம், அரைக்க. அதுவும் இந்த வறுத்து வச்சுருக்க மசாலாவும் சேர்த்து. ஆமாம். இது வந்து நாங்கள் கொள்ளை வேக வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கோம். கொஞ்சம் ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இது வறுத்த பொருள் எல்லாமே மிளகா வத்தல், கொத்தமல்லி, ஜீரகம், வெங்காயம் எல்லாம் வந்து வதக்கி வச்சுருக்கோம். இது எல்லாமே சேர்த்து போட்டு இப்போ ஆட்டு உரலில் ஆட்ட போகிறோம். அப்படியே தெரியும். இதை நீங்கள் மிக்சியில் அரைச்சும் செய்யலாம். மிக்சியில் அரைச்சிங்கன்னா எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். ஆமாம். நாங்கள் ஆட்டுக்கல்ல அரைக்கிறதுனால இது முதல் கொஞ்சம் மிளகாத்தில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைக்க போகிறோம். வெங்காயத்தை போடுறோம். காணும் அரை போட்டுறாரு.
அது அரைப்பட்டுருமா? கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காணை வச்சு வச்சுட்டு போய் தண்ணியை லேசாக தெளிச்சு வச்சு அரைச்சிடுவேன். அப்படிமா? இப்போ இதோட நாங்கள் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம். அரைக்கும் போதே மனம் நல்லா இருக்கு. என்ன தெரியுமா வாசனை? ஆமாம். அரைச்சாச்சில் பெரியம்மா ஒழிச்சிருவோமா? அந்த காலத்து குழம்பு தான் குழம்பு. அரைச்சி வலிச்சாச்சு. என்ன பெரியம்மா? அரைச்சி வலிச்சாச்சு. நீ தாளிச்சிருவோமா? தாளிச்சிருவோம். இல்லை கழுவிடுவோம். சட்டி காஞ்சிடுச்சா? ஆமாம், சட்டி காஞ்சிக்கிட்டு தாளிச்சு தேங்காய் ஊற்றுதேன். அப்போ தான் வாசமாக இருக்கும். பருப்பு காணப்பூ இருக்கு. கடுகு போடுங்க. கருவேப்பிலை போடுங்க. இறக்குங்க. காணப்பூ ரெடி ஆகிடுது. மனமாக இருக்கு. நல்ல வாசனையாக இருக்கு. வாசனையாக இருக்கு. காணப்பருப்பு பருப்பு சூப்பராக இருக்கு. இது சாதத்தில் போட்டு மசன் சாப்பிடலாம், ரசம் ஊற்றி தொட்டு சாப்பிடலாம். பெரியம்மா? ஆமாம், ரசம் சாப்பிடலாம், ரசம் வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு. உடம்புக்கு நல்லது. வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.